ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்னைக்கு தேங்காய் பால் ரசம் பார்க்கலாம். அதுக்கு சும்மா சின்ன அரைநெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன். தக்காளி நல்லா ஒரு தக்காளி கரைச்சி விட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு கட்டி போட்டுக்கலாம். ரசப்பொடியே தான் போட்டுக்க போகிறோம். தேங்காய் பால் ரசம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு ரசப்பொடியே தான் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ரசத்தை. இந்த பொடி பச்சை வாசனை போகணும். புளி தண்ணி நமக்கு பச்சை வாசனை போகணும். கொதிக்கட்டும். அதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். 2 கைப்பிடி அளவு தேங்காய். ஏன்னா எனக்கு ரசம் இது அளவுக்கு போகும். அதில் 2 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து நான் பால் எடுத்து ஒரு அரை டம்ளர் பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 100 ml பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன். எனக்கு அதுக்கு ஒரு 2 பால் ஒன்றா எடுத்துட்டுருக்கேன். பருப்பு வேக வச்சுட்டுருக்கேன். பருப்பு ஜலமாக விடணும். வேக வச்சுட்டுருக்கேன். பார்க்கலாம். இது ரசம் கொதிக்கட்டும். இந்த பொடி பச்சை வாசனை போகட்டும். இதை பார்க்கலாம். இப்போ தேங்காய் பால் விடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். உடனே பருப்பு ஜலம் விட்டுடலாம். அதையும் கொதிக்க வேண்டாம். ஏனோ தெரியல, இப்படி தேங்காய் பால் விட்டு அதிகம் கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். பருப்பு ஜலம் விட்டுடலாம். பருப்பு ஜலம் விடுறேன். தேங்காய் பால் 2 பால் ஒன்றா எடுத்து வச்சுருந்தேன். தேங்காய் பால் விட்டோம்னா நம்ம அதிகமாக கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கொத்தமல்லி போட்டுக்கலாம். தழை
ரசம் நுரைச்சா போதும், கொதிக்க வேண்டாம். நெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். தாளிச்சு கொட்டலாம். கடுகு 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்படி கருவேப்பிலை நான் பிச்சு போட்டுருவேன். நல்லா நெய்யில் பொரிச்சு போட்டுட்டோம்னா அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் வாசனையாக. கடுகு வெடிச்சிருத்து. இந்த கருவேப்பிலை போட்டுறேன். பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவா என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.